இதை பாருங்க, 500 ரூபாய் கொடுத்தா உங்க வீட்ல நாளைக்கு அடுப்பெரியும், இல்லாட்டி கூழ் தான் குடிக்கணும். மணிக்கு ஒரு தடவை டீ காஃபி கொடுக்கணும். காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் தான் இருப்பேன். அதுக்கு மேல லேட் ஆனா தனி ரன்னிங் மீட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி தான் வேலை செய்யும் போது அந்த குறை இந்த குறை சொல்லக்கூடாது. என்னை கூப்பிடும்போது பேர் சொல்லி தான் கூப்பிடணும். வா போன்லாம் கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டா 100 ரூபாய் ஃபைன் போடுவேன். வெளிநாட்டுக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போலாங்க. என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம்னா கூட வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரே பக்கத்துல இருந்துதான் பாத்துக்கணுமா? இவளுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணமே மாப்பிள்ள தான். அவர்கிட்ட இருக்க பிடிவாத குணமும் குழப்பமும் தான் இன்னைக்கு நம்ம பொண்ணு இந்த நிலைமையில வந்து நின்னுகிட்டு இருக்கா. இப்போ என்னடானா, மோகனா என் உயிர், இவ இல்லாம என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு உன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தல, வெளியில போகும்போதே அழுதுகிட்டே தான் போறாரு. சை, இது உண்மையா நடிப்பான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்பா, அவர் எதுவும் சொல்லாதீங்கப்பா. அவர் சரியா சாப்பிட்டு தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அம்மா என் கூட இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டாங்கப்பா. ராத்திரியில கண் முழிச்சு மருந்து மாத்திரை கொடுத்து குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி விட்டு எவ்வளவு பாசமா என்ன பாத்துக்கிறார் தெரியுமா? அப்பா, என் புருஷன் என்ன பாத்துக்கிற மாதிரி வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுறதாம உன் புருஷனோட கதை. எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. நீ தான் புருஷன் புருஷன் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. எக்கேடாவது கெட்டு போங்க. சை, பாருமா அப்பாவை எப்படி பேசிட்டு போறாரு. கௌதம் இதை கேட்டா எப்படி வருத்தப்படுவாரு? விடுமா உங்க அப்பாவை. அவர் என்னைக்குதான் அடுத்தவங்கள பார்த்து நல்லவங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் நல்லவர் இல்ல, அதனால தான் இப்படி பேசுறாரு. மாப்பிளைய பத்தி உனக்கு தெரியாதாமா? உன் மேல உசிரியே வச்சிருக்காரு. அவர் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு எதுவுமே ஆகாதுமா. நீ கவலைப்படாம இரு, சீக்கிரம் சரியாயிடும். எப்போ வந்தீங்க அங்கிள்? இப்பதாமா வந்த. சௌமியா வரலையா? இல்லம்மா, அவளுக்கு காலேஜில் ஏதோ டெஸ்ட் இருக்கான், எழுதி முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான். அவள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே துடிச்சு போயிட்டா. தனியாக வேற உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏம்மா, நீ கூட இருந்து மோகனாவை பார்த்துக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ என்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க. அதுல 5% கூட நான் மோகன் அக்காவை பாத்துக்கல. இத பாருமா, நீ அவ கூட இருக்கிறது அவ தங்கச்சி சௌமியாவே கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றாமா. வேலை வேலைன்னு இந்த வீட்டுல 1000 வேலை. எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் வேலை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு தான் பேரு, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு டீ குடிச்ச டம்ளரை கூட கழுவ மாட்டேங்கிறா. வேற வீட்டுக்கு போனா வேலைக்காரிங்க மாதிரி எல்லா வேலையும் விழுந்து விழுந்து செய்யுங்க. ஏண்டி, யாரையாவது திட்டுறது இல்ல தனியா பைத்தியக்கார மாதிரி புலம்புறது, இதை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? என்ன பண்றது? இப்படி புலம்பியே சாகணும்னு ஆண்டவன் ஏன் தலையில எழுதி வச்சிருக்கான். காலையில வெளியில போன ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வரணும்னு உங்க தலையில எழுதி வச்சிருக்கான். இன்னொருத்தர் வீட்டுல தான் வேலை செய்யணும்னு என் பொண்ணு தலையில எழுதி வச்சிருக்கான். நான் வெளியே போய் சம்பாதிக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க முடியுமா? இல்ல முதலாளிங்கிற பேரை தான் நான் வாங்கியிருக்க முடியுமா? நீங்க முதலாளியா இருங்க இல்ல தொழிலாளியா இருங்க, ஆனா என் பொண்ணு அடுத்தவங்க வீட்டுக்கு போய் வேலைக்காரியா இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்து? என்ன, நம்ம கீதா கௌதம் வீட்டுக்கே போயிட்டாளா? போயிட்டாலாம் இல்ல, அவ அங்கதான் தூங்கியே எழுந்திருக்கிறா. அங்கதான் பல்லு விளக்குறா. போனை பண்ணி வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டா, அம்மா எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு போன்ல கதை கதையா சொல்றா. அப்படியா சொல்றாவ? இவளுக்கு என்ன தலையெழுத்தாங்க? ஏதோ போனமா வந்தமான்னு இல்லாம அங்கேயே தங்கிட்டா எப்படி? அதானே. இங்க பாருங்க, ஒரு வயசு பொண்ணு இப்படி அடுத்தவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லா இல்ல. ஆமாடி. ஆமா. சரி, அவ பகல்ல மட்டும் தானே அங்க இருக்கா?
ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்துடுறாள்ல, ஆமா வந்துடுறா. நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்தா அப்பா உன்னை ரொம்ப கோச்சிக்கிட்டாரு, இனிமேல் ராத்திரிலேயும் அங்கேயே தங்கிக்க சொன்னாருன்னு சொல்லு. ஏங்க ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க? அப்பா மாதிரி பேசாம வேற என்ன சித்தப்பா மாதிரியா பேசுறேன்? சிரிக்காதீங்க, பத்திக்கிட்டு வருது. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை எவனும் கேட்க மாட்டான். என்னடி பொண்ணு வளர்த்துருக்கேன்னு என் மூஞ்சில தான் காரி துப்புவான். அடுத்தவனை பார்த்து துப்புறவனும் பின்னாடி பேசுறவனும் பொழைக்க தெரியாதவன். அடுத்தவன் கஷ்டப்பட்டு மேலே வந்தவனை பார்த்து பொறாமப்படுறவன், அவனை பார்த்து நாம கவலைப்படக்கூடாது. நாம மேலே போனோம்னா கீழே இருக்கிறவனை திரும்பி பார்க்க கூடாது. பார்த்தா நமக்கு மேல இருக்கிறவன் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டான். இந்த கதையெல்லாம் கேட்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. இப்ப என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. நம்ம பொண்ணு கௌதம் வீட்டுக்கு போயிட்டு வரதுல லாபம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்ல. நமக்கு என்ன லாபம் இருக்கு? நான் முதலாளின்னு கூப்பிட்டு இருக்கிறேன்னு அவன் சுயநலவாதி. அவங்கிட்ட நான் எத்தனை நாளைக்கு தாம்மா அடிமையா வேலை செய்யறது? அவனை விட நான் பணக்காரன் ஆயிட்டா எங்க இருந்தாலும் என்ன முதலாளின்னு கூப்பிடுவான்ல. ஏதாவது பேசும்போது வாய் தவறி ஏன் பணம்னு சொன்னா, என்னது உன் பணமா, ஏன் பணம்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறாமா. என்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க முன்னாடி என்ன கூலிக்கார மாதிரி அசிங்கப்படுத்துறாமா, கேவலமா பேசுறாமா. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? கீதா அங்க போறதுனால மறைமுகமா அந்த சண்முகநாதனுக்கு செக் வைக்க போறேன். அதுக்கு தான் நம்ம கீதாவை கருவியா பயன்படுத்தலாம் நினைச்சேன். ஆனா நம்ம பொண்ணு என்ன விட முந்திக்கிட்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. இப்படிதான் மாப்பிள்ளைக்கு செக் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. கடைசியில அவன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு செக் வச்சுட்டான். அடிப்போடி பைத்தியக்காரி. 4 கல்லு போட்டா தான் ஒரு மாங்காவது கீழே விழும். அது புரியாம பேசிட்டு இருக்க. இந்த பாரு, வீணா போற கல்லு நமக்கு முக்கியம் இல்ல, மாங்காய் தாண்டி நமக்கு முக்கியம். ச்சே, என்ன கொடுமடா இது. பெத்த அப்பா மாதிரியா பேசுறாரு? ச்சே. எங்க இங்க ரூம் மட்டும் தானா இல்ல சாப்பாடும் கொடுப்பீங்களா? இங்க சாப்பாடு உண்டு. ஏன்னா சாப்பாட்டுக்காக ரொம்ப தூரம் போகணும். ம்ஹும். அதனால இங்கேயே சமையல்காரியை வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். நீங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. அப்பாடா, அக்காக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. வாங்க மேம், சொல்லுங்க. உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் வந்திருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுற, பெரிய இடத்து பொண்ணாவும் தெரியுற. ஆனா இதுக்கு முன்னாடி ராக்கம்மான்னு ஒரு பொண்ணு வந்ததே, அது எப்படி அடாவடி பண்ணுச்சு தெரியுமா? அது அம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. பேச்சு தான் அப்படி இருக்குமே ஒழிய மனசுக்குள்ள எதுவும் இல்லம்மா. அது சரிம்மா, ஆனா அடிதடி கலாட்டா பண்ற மாதிரில பேசுறா. அடுத்த தடவை வரப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டிம்மா. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிற பொண்ணுங்க யாராவது என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா அது எனக்கு தாம்மா பிரச்சனை. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா. வாம்மா. என்னக்கா, நாங்க ஏன் வந்தோம்னு கேக்குறாங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற பிரச்சனை. என்ன தைரியமா உனக்கு? அதுவும் செல்ல புள்ள ரகுவ எப்படிமா தைரியமா விட்டுட்டு வந்த? அவனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குமா. அம்மா கோமா இருந்தாலும் எப்பவும் புருஷனையும் புள்ளையும் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரியா சாப்பிடுறது கூட இல்ல. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அப்பா என்னதான் கோவமா சொல்லியிருந்தாலும் நீங்க அவங்கள தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. சரி, நடந்தது நடந்து போயிடுச்சு.
2 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஆனா ஒண்ணுக்கா, அப்பா இல்ல ரகு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டாதான் நான் அம்மாவை அனுப்புவேன். அப்பதான் அவங்க கொழுப்பு அடங்கும். உஷா, அடி வாங்க போற. சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கிக்கிட்டு அப்பா புத்தி உனக்கு வராம பாத்துக்க. என் பொண்ணு சொன்னதையே என்னால இன்னும் ஜீரணிக்க முடியல. நான் அசிங்கப்பட்ட மாதிரி அம்மா ரகு கிட்ட அசிங்கப்படக்கூடாது. அது அம்மாவால தாங்க முடியாது. அம்மாவால தாங்கிக்க முடிஞ்சாலும் என்னால அதை சத்தியமா தாங்கிக்க முடியாது. சரி சரி, எங்களை சொல்றியே, நீ இனிமே என்ன பண்ண போற? என்கிட்ட இப்ப எதுவுமே கேட்காதீங்க. போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீ என்ன செஞ்சாலும் எங்க போனாலும் உஷா மாப்பிள்ள கிட்ட சொல்லி எல்லாம் செய்யுமா. உனக்கு என்ன உதவி வேணாலும் மாப்பிள்ள செய்வாரு. அம்மா, கைலாசம் உனக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு. அதை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நாங்க கிளம்புறோம். பத்திரமா இருங்க, உடம்ப பாத்துக்கோங்க. நிக்கிதாவை நான் வேணா கூட்டிட்டு வந்து பாத்துக்கிட்டுமா? ஆஹா, வேண்டாம் உஷா. என்னையே பார்க்க பிடிக்கலன்னு சொன்னவ உங்களை சுத்தமா மதிக்கவே மாட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வாங்க, போயிட்டு வாமா. சரிம்மா. என்ன கௌதம், சாப்பிட்டீங்களா? ம் இல்ல, நீங்க சாப்பிடல. இப்பதான் கீதா கிட்ட கேட்டேன், நீங்க சாப்பிடலன்னு சொன்னா. ஏன் கௌதம், ஏன் இப்படி எனக்காக உடம்ப கெடுத்துக்கிறீங்க? சரி, அந்த பேச்சை விடு. இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியல கௌதம். சில நேரங்கள்ல கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. கீதா தான் பிடிச்சி விடுறா. ஐயோ, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த கீதாவை கை கால் பிடிக்க விட சொல்றது ரொம்ப தப்புமா. வலி இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் பிடிச்சு விடுறேன். ம், கை கொடு, நான் பிடிச்சு விடுறேன். வேண்டாம் கௌதம். சும்மா இருக்கிறியா? நான் உன் கையை பிடிச்சு விடுறது தப்பா? பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு சரிபாதி. நமக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. நீங்க என் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சில நேரங்கள்ல நான் இப்படியே பேஷண்டாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? இப்படியே பேசிட்டு இருந்த அடிதான் விழும். சீக்கிரம் குணமாய் வந்து என் காலை பிடிச்சு விடு. என்ன கீதா, என் புருஷன் என் கையை பிடிச்சு விடுறத பார்த்து அசந்து போய் நிக்கிறியா? என்னக்கா நீங்க ஏன் மாமாவை டிஸ்டர்ப் பண்றீங்க? அதான் நான் இருக்கேன்ல. நானும் சொன்னேன், இவர்தான் கீதா படிச்ச பொண்ணு, அவளை இந்த மாதிரி கை கால் பிடிக்கிற வேலையெல்லாம் செய்ய விடாதன்னு சத்தம் போட்டு அவரே பிடிச்சு விடுறாரு. என்ன கீதா, நான் சொன்னது சரிதானே? இல்ல இல்ல, சரியில்லை. ஓ, என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றத பார்த்து நீ பொறாமப்படுறன்னு நினைக்கிறேன். என் மோகனாக்கு எல்லா உதவியும் நான் தான் செய்வேன். இப்ப நீ என் வேலையை பாதி செஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலே உன் மேல எனக்கு கோவம் தெரியுமா? நீ உன் வீட்டுக்கு போயிடு. அக்கா சாப்பிடுங்க. ஏய் கீதா, இங்க கூட நான் கொடுக்குறேன். இந்தா சாப்பிடு. ஏய் கீதா, நீ என் புருஷனை பாக்குறத பார்த்தா என் புருஷனுக்கு திருஷ்டி பட்டுடும் போல இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட இந்த கிண்டல் பண்ற விஷயத்துல இருந்து நீங்க மாறவே இல்லக்கா. உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஆனா என்னோட வேலையை மாமாவே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதான் எனக்கு பொறாமையா இருக்கு. ஒன்னும் பொறாமப்படாத. இந்த மருந்து கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, இது மட்டும் என்னோட டிபார்ட்மெண்ட். மற்ற விஷயங்களை பாத்துக்கிறது உன்னோட டிபார்ட்மெண்ட். போதுமா? அப்ப கை கால் புடிச்சு விடுறது யார் டிபார்ட்மெண்ட் மாமா? அப்ப கை கால் புடிச்சு விடுறது யார் டிபார்ட்மெண்ட் மாமா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கக்கா. அதான் உங்களுக்கு இந்த மாதிரி புருஷன் கிடைச்சிருக்காரு.
இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதா இருந்தா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட தயார். அடிப்பாவி, அப்படி பண்ணிக்கணும்னா ஏன் புருஷனே பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. என்ன கௌதம் சொல்றீங்க? நீ சொன்னா என்ன நான் மாட்டேன், நான் சொல்ல போறேன். அடப்பாவி மனுஷா, ஒரு பேச்சுக்கு சொன்னா என்னையே கால வாரட்டியே. இதை பாருங்க, 500 ரூபாய் கொடுத்தா உங்க வீட்ல நாளைக்கு அடுப்பெரியும், இல்லாட்டி கூழ் தான் குடிக்கணும். மணிக்கு ஒரு தடவை டீ காஃபி கொடுக்கணும். காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் தான் இருப்பேன். அதுக்கு மேல லேட் ஆனா தனி ரன்னிங் மீட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி தான் வேலை செய்யும் போது அந்த குறை இந்த குறை சொல்லக்கூடாது. என்னை கூப்பிடும்போது பேர் சொல்லி தான் கூப்பிடணும், வா போன்லாம் கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டா 100 ரூபாய் ஃபைன் போடுவேன். என்ன பெருசு? நில்லுமா, உள்ள போகாத. ஏன்? ஏன்னா உன் கேரக்டர் சரியில்லை. என் கேரக்டர் சரியில்லைனா என் புருஷ தான் கோவப்படணும். நீங்க எது கோச்சுக்கிறீங்க? இந்த பாரு, உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. உன் பேச்சை கேட்டாலே என் காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. என்ன பெருசு, ரொம்ப ஓவரா பேசுறீங்க? இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த பாரு, பீரோல வச்சிருந்த 2000 ரூபாய் பணத்தை காணோம். நீ தான் எடுத்திருக்க. யோ, வயசுக்காக மரியாதை கொடுக்கறேன், இல்லனா உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ணுவ? திருடுனேன்னு சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருது. போடி வெளியே. வேணா, இப்படி அசிங்கமா பேசாத. சாப்பாடு வேணும்னா கேட்டு சாப்பிடுவேன். இப்படி திருடி திங்கிற ஜாதி கிடையாது. நீ என்ன பணக்காரனா? வாடகை வீட்டுல இருக்கிற பிச்சைக்காரன் தானே. என் கூட வா, எப்படிப்பட்ட பணக்கார வீட்டுல எல்லாம் வேலை செய்யறேன்னு பாரு. போடுறது போட்டபடியே இருக்கும், தங்கம் வைரம் எல்லாமே இருக்கும். என் கையில கண் பார்வை கூட அதுல படாது. என்ன போய் திருடி நான் சொல்றேன், நீ சாகுற நேரத்துல ஒரு வாய் தண்ணி கூட கிடைக்காதியா? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாச்சு. இந்த பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. வாய் அடக்கி பேசு. கோவத்தை அடக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நான் கைய வச்சேன்னு வச்சுக்கோ, நீ பணமாயிடுவ. இவகிட்ட தெரியாம வாய் விட்டு மாட்டிக்கிட்டமே. என்ன தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசு உறுத்துதா? யோ, தங்கமான பொண்டாட்டிய வச்சு குடும்பம் நடத்த முடியல உன்னால. நீ எப்படியா வேலைக்காரி வச்சு வேலை வாங்குவ? இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சது உன் பொண்டாட்டிக்காகவும் உன் புள்ளைக்காக தான். என்ன பாக்குற? என் புருஷ பேசுனதை மனசுல வச்சுக்காம நான் வர வரைக்கும் என் வீட்டுல சமைச்சு போடுன்னு உன் பொண்டாட்டி சொன்னதுனாலதான் நான் இந்த வீட்டுல இது வரைக்கும் வேலைக்காரியா இருக்கேன். இத்தனை நாளா நீ சொன்னதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ திருடின்னு சொன்ன பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? தூ, உட்கார்ந்து இருக்கிறத பாரு, புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி. ஏன்பா அப்படி பேசுனீங்க? இல்லப்பா, நான் உண்மையத்தான் சொல்றேன். போய் சுத்த போய். வேலைக்காரிய வீட்டு விட்டு துரத்துறதுக்காக நீங்க போட்ட நாடகம் தான் இந்த பணம் திருட்டு போன நாடகம். இல்லப்பா, நான் பீரோல வச்சிருந்த 2000 ரூபாய் பணத்தை உண்மையிலே காணோம். நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கப்பா. பாவம் அந்த வேலைக்காரி. என்னாலேயும் அந்த பழி ஏத்துக்க முடியல. அவங்க எப்படிதான் ஏத்துக்க போறாங்களோ தெரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே உங்க கேவலமான சாப்பாட்டையோ இல்ல ஹோட்டல் சாப்பாட்டையோ என்னால சாப்பிட முடியாதுப்பா. எங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வரேன்ப்பா. வேணா இருக்கு, அவளை போய் கூட்டு வரக்கு பதிலா நம்ம 2 பேரும் விஷம் குடிச்சே சாகலாம். அப்பா சும்மா இருங்கப்பா. அவங்க யாரு? உங்க கூட வாழ்ந்து 3 குழந்தைகளை பெத்தவங்க. என்ன 10 மாசம் வயித்துல சுமந்து பாத்துக்கிட்டவங்க. அம்மாவோட எதுக்குப்பா இப்படி வீம்பு பண்றீங்க? அம்மா வரமாட்டேன்னு சொன்னாலும் அவங்க காலில் விழுந்து கூட்டிட்டு தான் வருவேன். நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். அட பாவி, சோத்துக்காக இவ்வளவு கேவலமா மாறிட்டானே. இந்த வயசுல இப்படி ஒரு கொடுமை எனக்கு வேணுமா? புது பொண்ணு புருஷன்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல இப்ப என் கதையாயிடுச்சு. அந்த மனுஷன் தான் ஆத்திரத்துல ஏதோ சொன்னாருன்னா எனக்கு எங்க போச்சு என் புத்தி? நான் எதுக்கு சொன்னதும் பேக் எடுத்துட்டு கிளம்பி வரணும்? தப்பு பண்ணிட்டேன், முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்படி ஆயிட்டா? சாப்பிடறதுக்கு முன்னாடி அன்னலட்சுமி மந்திரம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் புருஷனையும் புள்ளையும் நினைக்காம அவங்கள பத்தி பேசாம உன்னால சாப்பிடவே முடியாதா? சரி வாங்கம்மா, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அம்மா அம்மா
ஏ உஷா, என் புள்ள என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அவன் சாப்பிட்டானோ இல்லையே தெரியல. அவன் கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. உனக்கு கேட்கல? உன் புள்ள ஒன்னும் உன்னை தேடி வந்து கூப்பிடலாம் மாட்டான். அவனும் ரோஷக்காரன் தான். அப்பாவோட ரோஷத்துல பாதியும் அம்மாவோட ரோஷத்துல பாதியும் சேர்ந்து அவனும் பெரிய ரோஷக்காரன் ஆயிட்டான். அதனால அவன் உன்னை வந்து கூட்டிட்டு போவான்னு நீ கனவுல கூட நினைக்காத. அப்படியேடி சொல்ற? ம், ஆனா என் புள்ள என்ன தேடி வருவான்னு என் மனசுக்கு படுதுடி. படும் படும். பேசாம எழுந்து வாமா சாப்பிடலாம். அம்மா ஏய் உஷா, கேட்டியா? என் புள்ள ரகு குரல் தான். உனக்கு எங்கடி கேட்க போகுது? அது பெத்த தாய்க்கு தான் கேட்கும். ஆமா ஆமா. அம்மா அம்மா ரகு வந்திருக்கமா? ரகு, ரகு, வாமா வீட்டுக்கு போலாம். உள்ள வாடா. உள்ள வாடா. ஏன் நீ வெளியே நிக்கிற? நான் உள்ளேயும் வரமாட்டேன், யாரு கூடவும் பேசவும் மாட்டேன். ஓ அப்படியா? அம்மா, நான் அப்பவே சொல்லல அப்பா ரோஷமும் அம்மா ரோஷமும் சேர்ந்த ஒரு பெரிய ரோஷக்காரன் ஆயிட்டான்னு. சரியா போச்சுல? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ வாப்பா. அம்மா வாப்பா. சொன்ன வா. ம், உட்காரு. என் கை சாப்பாடு சாப்பிடாம என் புள்ள எப்படி துரும்ப இழைச்சு போயிட்டான் பாரு. ம். எனக்கு என்னமோ வேற ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு உண்டாயிட்டானோன்னு, சிச்சி குண்டாயிட்டானோன்னு தோணுது. உஷா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் புள்ள மேல ஏண்டி கண்ணு வைக்கிற? ரகு, நீ முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தது போதும். கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா முதல்ல கிளம்புமா. கண்டவங்க வீட்டுல எல்லாம் நான் கை நினைக்க மாட்டேன். ஓ அப்படியா? அம்மா, நீயும் என் வீட்ல இருந்து கண்டவன் கூட வெளியே போக கூடாது. என் புருஷன் வந்தா அவர் கூட நீங்க போங்க. என்னது? உன் புருஷன் கூட போகணுமா? உன் புருஷன் எனக்கு கீழே வேலை பார்க்கிற வேலைக்காரன்.